குமார், அத்தனை பேருக்கு முன்னாடி போலீஸ் எப்படி ஏமாத்தன? உன் கையில் தான் பச்சை குத்தி இருக்கு. யாரு? நான் வளர்த்த பிள்ளை ராவணன் சிஷ்யன். அவ்வளவு சுலபமா மாட்டிக்கிறதா இருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு தலைவனா இருக்கவே முடியாது. என்னப்பா சொல்ற? அங்கிள், சட்ட விரோதமான காரியங்களை செய்ய போகும்போது செய்ய போற காரியத்தை விட அதுல மாட்டிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறதுங்க தான் நான் முதல்ல யோசனை பண்ணேன். என்ன தேவைப்பட்டா இந்த பாம்பு கையில இருக்கும், தேவையில்லைன்னா எதுவுமே எப்படி கில்லாடிடா நீ. பாரத், come here. சார், என்ன இருக்கு? மட்டன் பிரியாணி, மட்டன் சாஸ், காஃபி, டீ அண்ட் கூல் ட்ரிங்க். இதெல்லாம் யாருக்கு மேல வேணும்? பிராண்டி இல்லடா விஸ்கி, அதோட ஒரு பிளேட் ஃப்ரைடு சிக்கன். பிராண்டி? நோ, அதெல்லாம் இங்க கிடையாது சார். அட இல்லாட்டி என்ன மேல கொஞ்சம் பணம் தர்ற, அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வா. ஃப்ரைடு சிக்கன் இம்பார்ட்டன்ட். சரி சார். இந்த கோழி குருவி எல்லாம் எங்க முன்னாடி சாப்பிடக்கூடாது. நான் வெஜிடேரியன், சைவம். வேற டேபிளுக்கு போவேன். முடியாது மேன், உனக்கு முன்னாடி நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கேன் மேன். நான் யார் தெரியுமா? யாரு? லூயிஸ் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நான் யாரு தெரியுமா? யாரு? பொக்கு ஃப்ரம் கூடுவாஞ்சேரி. ஓகே. யா ஓகே. யா பிரான்ச் ஆபீஸ் இன் சைதாபேட். ரச் ஆபீஸ். உன்னை என்ன பண்றப்பா? ஆம்பா, ஏய், நான் ஒண்ணு என்ன பண்றேன்பா? ரெக்கு. யா பாபு. அப்புறம் என்ன சொம்பா? பாம்புதான். கொக்கு. லூயிஸ். கொக்கு. லூயிஸ். கொக்கு. அப்பா கொக்கு. அப்பப்பா அப்பப்பா தப்பாதப்பா. உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா விதமான பாட்டிலும் நான் வாங்கி தரேன். ரெடி? யா விஸ்கி. எங்க? என் கூட வா. அந்த பாம்பு படம் போட்டவன் ஒருத்தனாவது உயிரோட நம்மகிட்ட மாட்டினாதான் நாம நினைச்ச காரியம் நடக்கும். ஆமா, மாட்டினா நடக்கும். ஆனா மாட்டணுமே. தபால் காக்க கொண்டு வருவோம். இன்னும் தலையே வருது. 24 மணி நேரத்துக்குள்ள நீ இந்த ஊரை விட்டு போகல, உன் உயிருக்கு ஆபத்து. உன் உயிருக்கு ஆபத்து. இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. யாரு போட்டான்னு தெரியல, வெளியே ஒத்துனை காட்டினேன். ஹலோ, நான் தான் மைனர் பேசுறேன். பொக்கு பேசுறப்பா. என்னடா கொக்கு, என்ன? நீ தேடிக்கிட்டு இருந்திய பாம்பு போட கூட்டம், அதுல இருந்து ஒருத்தனை பிடிச்சு வச்சிருக்கான்ப்பா. அப்படியா? ஆமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குத பாலடைஞ்ச பங்களா, அதுக்கு போற வழியில உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பண்ற? கிராமத்துக்கு போறதா சொல்லிட்டு நேரா இங்க வா. ரேகா, நான் தான் உனக்கு ஏத்தா பார்க்க நல்ல எதிரி. What do you mean? I mean you're a good opponent. Singles விளையாடுறாங்க. என்னது பொட்டி படிக்க போறீங்க? ஊருக்கு போறேங்க. கிராமத்துக்கா? ஆமாங்க. என்னமோ போனா அந்த பிரகாஷோட தான் போவேன், இல்லைன்னா அந்த பக்கமே போக மாட்டேன்னு பெரிய வீரத்தோட பேசுனீங்க. பேசும்போது ரொம்ப சுலபமா தான் இருந்தது. செயல்ல இறங்கும் போது தானே எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியுது. இந்த பாருங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டர் எழுதிருக்காங்க. என்னங்க, இன்னும் 24 மணி நேரத்துல நான் இந்த ஊரை விட்டு போகணுமா, இல்லன்னா இந்த கொன்னுடுவானுங்களா? ஆனா இந்த பாம்பு படக்காரங்க செருப்பாலே அடியாவ அப்படின்னு அடிச்சு பண்ணுங்க.
என்னங்க நீங்களே சொல்லுங்க, எனக்கு இன்னும் கல்யாணம் காட்சி கூட ஆகல, எனக்கு எதுக்கு இந்த வீடு வந்து பாய்ச்சல் எதுக்கு அங்க போகணும்? என்ன சொன்னீங்க? நீ ரொம்ப புத்திசாலியா மிஸ்டர் மாங்குடி, உன் கல்யாணத்துக்கு அழைப்படுறதுல எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க இல்லாம என் கல்யாணமா? உங்க தலைமையில தான் என் கல்யாணமே நடக்க போகுது. அப்ப நான் வர்றப்ப என்னங்க லெட்டர் கொடுங்க, கொடுங்க. நான் சொல்றது கேளு. The game is turning fair, but trust me. கண்ணன் அங்கே ராதை இங்கே அன்பேவா உனக்காகவே தந்த உள்ளம் எங்கே கண்ணன் அங்கே ராதை இங்கே அன்பேவா உனக்காகவே தந்த உள்ளம் எங்கே மன்னன் சின்னம் கண்ணம் பெறாததென்ன வாரானோ கண்ணன் அங்கே ராதை இங்கே அன்பேவா உனக்காகவே தந்த உள்ளம் எங்கே இளமை கொஞ்சம் பதுமை உன்னோடு வந்தாள் இணையே பிரியா நிழலாய் பின்னோடு வந்தாள் தனிமை துயரம் சிறிதும் தாழாமல் நின்றாள் தலைவன் நினைவே மனதில் மீளாமல் நின்றாள் நான் வேண்டும் கண்ணன் அங்கே ராதை இங்கே அன்பேவா உனக்காகவே தந்த உள்ளம் எங்கே கண்ணன் அங்கே ராதை இங்கே அன்பேவா உனக்காகவே தந்த உள்ளம் எங்கே ஐயோ, எங்கப்பா இந்த லட்சுமணனை இன்னும் காணோம். இந்த தடியங்கிட்ட மாட்டிக்கிட்டா என் எலும்பை எடுத்து சூப்பு போட்டுடுவானே. லட்சுமணா, 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 என்னப்பா இது லேட் பண்ணிட்டிய? அதற்கிட்ட முதல்ல அவங்க வேனுக்குள்ள மயங்கி கிடக்கிறான். அவனுக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்து விஷயத்தெல்லாம் நானே கறந்துக்கிட்டேன். இவன் பேர் லூயிசா, பாண்டிச்சேரியில இருந்து முதல்ல இங்க வந்திருக்கிறான். பாம்பு படக்காரங்க இவனை இந்த இடத்துல சந்திக்கிறதா ஏற்பாடு. அதான் ஒண்ணு, பாம்பு படக்காரங்களுக்கு இவனை தெரியாது, இவனுக்கு பாம்பு படக்காரங்களுக்கு தெரியாது.
என்ன பண்ண போறா? துணியை போட்டு துவைக்கிற மாதிரி துவைக்கிற வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறியா? கொக்கப்பா, முதல்ல நீ எப்படி உத வாங்குறேன்னு பாக்குற, அப்புறமா நான் வர்றேன். அம்மா அம்மா இதுதாண்டா இந்த வாத்தியார் அடி.
மயக்கம். சரக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கிறியா? எல்லாம் உள்ளே இருக்குது. லூயிஸ், இவரோட போய் ரெஸ்ட் எடுத்துக்க, நான் வேன் எடுத்துட்டு வரேன். ஓகே, கமா. உனக்காக மேல ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்காக? உனக்கு வேண்டியவங்க தான். எனக்கு வேண்டியவங்க. ஓகே. உங்க கூட்டத்து தலைவனை பார்க்கணும். நீ போலீஸ்ல இருந்து வந்திருக்கியா? இல்ல. பின்ன எதுக்காக லூயிஸ் மாதிரி வேஷம் போட்டு? லூயிஸ் உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கு. அவன் வரலன்னா பல லட்சம் ரூபாய் சரக்க உங்க கூட்டத்துக்கு விற்க முடியாம போயிடும். அது மட்டும் இல்ல, முடிஞ்ச அவங்க கூட்டத்துல நானும் சேர்றதாக முடிவு பண்ணியிருக்கேன். எங்க கூட்டத்துல சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் என்ன தேடி வந்த இவ்வளவு அழகான பலசாலியான ஆன்மகனை சும்மா விட்டுறவும் ஏன் இஷ்டப்படி நீ நடக்கிறதா இருந்தா உன் விருப்பத்தை நான் என்ன சொல்ல? கன்னி வேட்டன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இப்படி ஒரு போதவஸ்திய முன்னாடி இருந்தா உமர் காயாமே என்கிட்ட. வெல்கம் ரேகா. குமார், எதுக்காக நீங்க கொண்டு வந்த? உன்கிட்ட தனியா பேசணும், அதுக்காக கூட்டிட்டு. அதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்பவே சொல்லு, வேணும்னா சுவிட்சர்லாண்டே கூட்டிட்டு போறேன், வரியா? இன்னுமா நீ என் மனசை புரிஞ்சுக்கல? புரிஞ்சுக்கிட்டே, அதை மாத்திக்க சொல்லத்தான் கூட்டிட்டு வந்தேன். என்னால அது முடியலன்னா என்ன பலவந்தப்படுத்துற எண்ணம் உண்டோ? ஐ மீன், do you intend to raise me? ரேகா, உன்னுடைய விஷயத்துல நான் ராமனா வாழ விரும்பல, ராவணனா வாழ விரும்பல. ராவணன் மாதிரி என்ன சிறை எடுக்கவும் முடிவு பண்ணிருக்கீங்களோ? தப்பு. நீ ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ராவண பெரிய ஆளு, நான் அவரை பூஜிக்கிறேன், நான் ஒரு சிஷ்யன். ரேகா, ராவண சீதைய சீரழுக்க நினைச்சிருந்தா சீதைய அசோகவனத்துல காவல் வச்சிருக்க வேண்டியதும் இல்ல, அவ மனசு மாறணுங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டியதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனைவியை பிரிஞ்சு கலங்கி நின்ன ராமனை விட ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன். There he is great. காத்திருந்தது வேணா கிரேட்டா இருந்திருக்கலாம். அடுத்தவன் பொருளை அபகரிச்சது அவ்வளவு நல்லதா தோணலையே. Yeah, you're right. அங்கதான் நம்ம குரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா நீ இன்னும் அடுத்தவன் பொருள் ஆகலையே, சோ நான் உன்னை காதலிச்ச தப்பில்லையே. சீரேகா, இது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றபடி போட்டி போட்டு இடத்தை புடிச்சுக்க வேண்டியதுதான். மாடி விட்டு மரகதம் மாணிக்க மாலை போடுறது பார்த்து குடிசையில இருக்கிற குப்பமா வைத்து பட்டா எப்படி நீயே சொல்ல. நல்ல விளக்கம் சொல்றீங்க. உங்க முடிவு என்ன சொல்லலையே? நீ புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையில திருமணம் ஒண்ணு நடந்தால் அது உனக்கும் எனக்கு தான் நடக்கும். அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த அறைதான் உங்க அசோகவனமா? இந்த உலகமே எனக்கு அசோகவனண்டி. நீ எங்க வேணும்னாலும் போலாம் வரலாம், ஆனா என் பார்வை மட்டும் உண்மையிலேயே இருக்கும். உன் மனசு எப்ப மாறுதோ அடுத்த நிமிஷமே நம்ம கல்யாணம். எப்படியா? மாறலன்னா இல்லன்னா முடியாது, இதெல்லாம் நம்ம அகராதிலேயே இல்ல.
உங்க நம்பிக்கைக்கு என்னோட பாராட்டுகள். என்னோட விஷயத்துல நீங்க அடைய போற தோல்விக்கு மை அட்வான்ஸ் அனுதாபங்கள். பாய். இந்த வெடி காதல் வீரனை கூட கோழையாக்கிடுற. சீதை விஷயத்துல நம்ம குரு ராவணனுக்கு கூட கண்ணீர் வந்திருக்குமோ? வந்திருக்கு. இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாதுங்கடா. லட்சுமி, ரேகா எங்க காணோம்? அவ காலையில இருந்து வீட்டுல இல்ல. உங்களை கேட்டுட்டு தான் வெளியே போயிருக்கான்னு நான் நினைச்சேன். நானா அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டேன். அவ எப்ப வீட்டுல இருக்கா, எப்ப வெளியில போறா எனக்கு ஒண்ணுமே தெரியல. குமார ஈவினிங் டீக்கு வர சொல்லிருக்கேன். இந்த நேரத்துல அவங்க இல்லைன்னா எப்படி? குமார் எப்பெல்லாம் இங்க வர்றாரு அந்த நேரமெல்லாம் ரேகா இங்க இருக்கணும்னு என்ன இருக்கு? லட்சுமி, அவளை குமாருக்கு தான் கட்டி வைக்க போறேன். இதுக்கு ரேகா சம்மதிக்கணுமே. ரேகாவை சம்மதிக்க வைக்கத்தான் நீ இருக்கிய லட்சுமி. உன் பேச்சை தட்டி நடக்க மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ மனசு ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும். அந்த லட்சுமணனை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நல்ல ஆளுதான். வாங்க குமார். ஆனா லட்சுமணனுக்கு படிப்பு இல்ல, பட்டி காட்டேன். இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வருமானங்கிறத பாக்கணும். ரேகாவுக்கு ஓகேன்னா ஓகே. என்ன அவங்க ரெண்டு பேர் தான் வாழ போறாங்க இல்லையா? அவங்க சொல்றது கரெக்ட். என்ன நீங்களும் இப்படி சொல்றீங்க? அறியாத வயசுல விபரீதமான ஆசைகளும் கற்பனைகளும் உண்டாகலாம். அது நடைமுறைக்கு ஒத்து வருமா? ஒத்து வராதா? என்ன பண்றது? இந்த காலத்து பொண்ணுங்களை அப்படி பிடிவாதம் ஜாஸ்தி. நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். ஐயா, தாய் இல்லாத உங்க மகளை இத்தனை வருஷமா தாய் மாதிரி இருந்து நான் வளர்த்துட்டேன். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தயவு செய்து இந்த கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டாதீங்க. அவ மனசு போல லக்ஷ்மணன் எங்க இருக்காரு? லட்சுமணனா அவர் அயோத்தியில இருப்பாரு. என்ன பண்டாரம்? வெளியூர் பொண்ணு தெரியாம அட்ரஸ் கேட்டா கிண்டலா பண்ற? நீ யாரமா தேடுற? மாங்குடி மைனர். ஓஹோ, மகாலிங்க அண்ணாச்சி பிள்ளையா? வாமா போலாம். இவர்தான் லட்சுமணன் அவங்க அப்பா. மகாலிங்கண்ணே, உங்க பிள்ளையை தேடி இந்த பொண்ணு வந்துருக்குது. வணக்கம். வணக்கம். என்னங்க அப்படி பாக்குறீங்க? என்ன பத்தி உங்க பிள்ளை ஒண்ணுமே சொல்லலையா? ஏம்மா, நிச்சயமா நம்ம வீட்டு தான் தேடி வந்திருக்கியா இல்ல விலாசம் மாறி? என்னங்க அப்படி கேக்குறீங்க? இவர் தானே பிரகாஷோட அப்பா. ஆமா. மகாலிங்க, இப்படி வரா. இதுல ஏதோ விஷயம் இருக்குடா. உன் பையன் பெரிய ஆளு. உனக்கு மருமகளை பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்காகத்தான் இந்த பொண்ணை அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவன் படிக்காத பட்டி காட்டா, இவன் படிச்ச பொண்ணு மொத்தம் பணக்கார பொண்ணு மாதிரி வேறு தெரியுது. நீ ஒருத்தர் விவரம் புரியாதா? அந்த மண்டையெல்லாம் நிறைச்சிருக்கு. அது பொண்ணு வைக்கல, விஷயங்களே புரியுது. என்னங்க என்னமோ தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்களே? ஏதாவது சந்தேகம் இருந்தா அவரை கூப்பிடுங்க. அவரை அவரை ஏய், உன் மகனை அவரே சொல்றானா? மகாலிங்கம், சந்தேகம் இல்லாம இவதான் மருமக. எங்க லட்சுமணனை காணா? ஓஹோ, முதல்ல ஒண்ணு அனுப்பிச்சுட்டு பள்ளியில எங்கேயாவது மறைஞ்சிருக்கானா? என்னது? அவர் முன்னாடியே புறப்பட்டாரே. என்னம்மா சொல்ற? போன திங்கக்கிழமை அன்னைக்கு மாங்குடி பஸ்ல ஏறினதை நான் பார்த்தேன். அவன் உன்னை நல்லா ஏமாத்திருக்கான். நீயா போய் எங்களை பார்த்து பேசுனதுக்காக பஸ்ல ஏற மாதிரி ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கி இருப்பான். இல்லைங்க, அந்த பாம்பு படக்காரங்க லெட்டரை பார்த்து பயந்துதான் வந்தாரு. பயமா? அவனுக்கா? நீ ஒண்ணு. அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும், பாசம்னா என்னன்னு புரியும், பயம்னா என்னன்னே தெரியாதுமா. பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்புன மாதிரி எங்க தண்ணி அனுப்பிட்டா உங்களுக்கு துணையே இல்லாம போயிடுவோம் நினைச்சிருக்கலாம் இல்லையா? என்னமா சொல்ற? பிரகாஷ் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? லட்சுமி, பெட்டியும் கைமா எங்க புறப்பட்ட?
நீங்க காவலுக்காக வளர்த்த நாய் கடமையை ஒழுங்கா செய்யலைன்னா என்ன பிரயோஜனம்? அது இருந்தும் ஒண்ணுதான், இல்லாதும் ஒண்ணு. நான் உன்னை சாதாரணாயா தான் நினைச்சேன். ஆனா நீ ரோசமலாயா தான். உன்ன மாதிரி தன்மான உள்ளவங்களை தான் எனக்கு பிடிக்கும். சால்ட் போட்டு சாப்பிட எந்த வேலைக்காரி இதைத்தான் செய்வேன். இந்த உன் தன்மானத்துக்கு என் அன்பளிப்பு. குமார், உங்க அன்பளிப்பு எனக்கு வேண்டும். ரேகாவை என் சொந்த மக மாதிரி நான் வளர்த்துட்டேன். அவளை கண்கலங்காம பார்த்துட்டீங்கன்னா அதுவே போதும். என்னடா யாரு? லட்சுமியா? நோ, அவ அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். லட்சுமி ரேகாவோட நகைகளாம் திருடிட்டு போறதா இவன் சொல்றான். என் பிள்ளை வீட்டுக்கு மேல சத்தியமா சொல்றாங்க, அந்த அம்மா நகையெல்லாம் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேங்க. குமார், இவனும் பல வருஷங்களா நம்ம வீட்டுல வேலை பார்க்கலாம். இவன் சொல்றது உண்மையானு பார்த்துட்டா போச்சு. நான் நம்ப மாட்டேன். அந்த அம்மா இன்சல்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ், ஃபார் ஹெவன்ஸ் சேக். அந்த அம்மா இப்பவே வேற லெவலுக்கு போறாங்க அங்கிள். அவங்க இன்னும் வேதனைப்படுத்தணுமா? அந்த அம்மா எப்படி நமக்கு தெரியும்? நோ, படியை சுமந்துட்டு போறதை விட நிரபராதியா போறது நல்லது இல்லையா?